இந்த சர்வரா? ஏய் என்னடா இது இப்படி அடிச்சிட்டான்? நான் தான் நிறைய ஷாட்ஸ் பண்ணிருக்கேன். Playtime's over. Stand by for deployment to the war zone. This is your family now. We got the green light. You're going to the war zone. Grab your gear and shoots. You're up in 3. You are cleared hot on all இல்லடா threats. இதுல அக்யூரசி பண்ண Watch your முடியாது. ass down there. ரொம்ப பிராக்டிஸ் ரொம்ப பிராக்டிஸ் தேவைடா. நீ மேபி ஸ்னைப்பிங் ஷாட்ஸ் அடிக்கலாம், பட் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல எல்லாம் இது யூஸ் பண்ணி அடிக்கிறது இல்ல. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஸ்னைப்பிங் கஷ்டம் இது யூஸ் பண்றது. Primary objective is to secure as much cash as possible. Go get greedy. All right, soldier. ட்ரை பண்ணலாம். மவுஸ் திருப்பி பின் பாயிண்ட் பண்ணி அடிக்க முடியுமா? மவுஸ் வச்சு இதுல ஏம் அசிஸ்ட் கூட இருக்கு. ஏம் அசிஸ்ட் தான் மேபி பண்ணலாம். பட் இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏம் அசிஸ்ட்லாம் இருக்காது. நீ யோசிச்சு பாரு, விஷுவலைஸ் பண்ணி பாரு. அந்த மாதிரி கையை அப்படியே வச்சுட்டு ஓட்டிக்கலி எப்படி அக்யூரேட்டா நீ அமேசான்ல இருக்கா பாரு, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல. நீ ப்ராடக்ட் பிடிக்கலனா எவ்வளவு வீக்ல ரிட்டர்ன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாரு ஃபீஸிபிளா இருக்கா இல்லையான்னு. என்ன சொல்ற? நான் உனக்கு கொடுத்தேன்ல மவுஸ், அதுல வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்கும் டபுள் ஷாட்ஸ் அடிக்கிறதுக்கு. அது யூஸ் பண்ணிருக்கியா? டபுள் ஷாட்டா? ஆமா, ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்கும்டா லெஃப்ட் கிளிக்கு டாப் லெஃப்ட்ல. அது யூஸ் பண்ணிருக்கியா இல்லையா? இல்லடா எங்க. ஓ ஆமாடா, யூஸ் இப்பதான் பார்த்து. இல்ல நான் யூஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். இவங்க அண்ணன் மாதிரி பண்ணாதடா சத்தியமா. அது பார்க்கவே இல்லடா, அது மறந்துச்சு எனக்கு. அது அந்த பட்டன் இருக்க மாதிரி, ஏன்னா அது ஆக்வர்ட் பொசிஷன்ல இருக்கு. அது யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹலோ ஜென்டில்மேன், புரியுதா என்ன சொல்ற? வாட் தி ஹெல்? சரியா, எல்லா நேரமும் யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ் பண்ணு. இப்போ ஒரு சில பிஸ்டல்ஸ்லாம் இருக்குல்ல, X12லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டல், அதை வச்சு ட்ரை பண்ணி பாரு. ஆஹா, பக்கத்துல இறங்கி இருக்கான் ஒருத்தன். இங்க இருக்கான் நான் ஒருத்தன், எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கான். அந்த சிம்னி மேல இருக்கான். ஐயா இல்லடா, அது லூஸ் தனமா இருக்குடா. நீ அதை பார்த்துருக்கணும். அது வந்து அவன் சைட்ல கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அந்த பட்டன். அது ரொம்ப அன்ரீச்சபிளா வச்சிருக்கான். இல்லடா அது ட்ரை நீ அது இந்த குயிக் ஷாட்ல எடுத்து யூஸ் பண்ண முடியாது. நீ ட்ரை பண்ணி பாரு, பிராக்டிகலா அது யூஸ் பண்ண முடியல. இந்த கன் நல்லா இருக்குடா, SOS சப்போர்ட். ஒருத்தர் என்ன ஆம்புஷ் பண்ண பார்த்தாரு, வந்து அடிச்சிட்டான். Enemy UAV overhead. ஏனோ UAV போட்டிருக்கான் இல்லையா? நீ எதுக்கு என்ன அடிக்க ட்ரை பண்றது தெரியல. இது நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இல்லைங்க, உங்க பின்னாடி ஒருத்தன் ஓடி ஒருத்தன் வந்து அவன் மேல ஸ்டன் போட்டான். இல்லையே, என் மேல போட்ட மாதிரி இருந்துச்சு. எங்க ஒரு எனிமி இருந்தான், பார்த்து பின்னாடி கேர்ஃபுல்லா. சீரியஸா நீ வண்டி போட்டும் போது பின்னாடி விஷன் உங்களுக்கு வராதுல்ல. எனக்கு தெரியும், நான் முன்னாடி நிக்கிறேன். ஸோ கிளியரா பார்த்தேன். அங்க யாரும் நம்பிட்டீங்களா? நீ மார்க் பண்ண லொகேஷன்ல குஷ்ருவான். போன வாட்டி என்ன அடிச்சான். இதுல பலூன் வரும். ஒரு சாவடி அடிக்கிறாங்க. திருப்பி அங்கேயே ஓடுறான். Get them to an uplink station marked on your TAC map to export it. எங்க இருக்கான்? ஓகே, நான் அடிக்கிறான்டா சாவடி. அங்க இருக்கான்.
மார்க் பண்ணிடுவோம் பாருங்க. தானே இது அடிதா அடிச்சிட்டான் அந்த நாய் நான் ஒரு அடியில. இங்க இருந்து வியூவே தெரியலையே. பொசிஷன் போட்டுருவான். ஓடட்டும் மாத்திரம். கேட்டிங் மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த நாய்ங்களுக்கு. குஷ்டானா இருக்கானா? இல்லை இன்னும் இருக்கான், மேலே இருக்கான். சரி நீங்கள் கான்டாக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். நான் குஷ் வந்து அடிச்சிட்டான்டா. சரி விடு, அவன் ஏலியன் ரீஸ் பண்ண விட்டான். நீ இது பண்ணிக்கோ, நீ சர்வை பண்ணிட்டு இதுவா. ஏலியன் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எதுவுமே சொல்லியே, பிரச்சனை இல்லை கவலைப்படாது, அதெல்லாம் ஏன் சொல்லிட்டீங்க? ஏம் போட்றான் நாய், ஏம் போட் யூஸ் பண்ணுது. காலி பண்ணிட்டான். இன்னொரு நாய் இருக்குடா, இங்க இருக்கு பாரு. ஓ மேல இல்ல அவன் மேல இருக்க நாயை காலி பண்ணிட்டான். ஏன்ட்டானா செல்ஃப் ரிவைஸ். 2 பேர் இருக்கானுடா, ஒருத்தன் நடுவுல இருக்கான் பாரு, அந்த நாயும் செம்ம ஏம் போட் லாக் பண்ணி எல்லா அடியும் அடிச்சான் அப்படியே. நாய் வர மாட்டேன் வெளியே படுத்து, இது செல்ஃப் ரிவைவ் பண்ணிடுச்சு. படுத்து கரெக்டா அந்த தலை லைட்டா தெரிகிற அளவுக்கு தான் இது பண்றான். Uploading now. Secure the area. ஏய் காத்துல அடிச்சிட்டான்டா நாய். செம்ம ஹேக். ஏம் போட்டா ஏம் போட். Upload is done. Solid work. நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். There's a vehicle. கீழே வேற அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்னைப்பர் ஏம் போட். வேற என்ன வேலை அடிச்சிட்டாங்கடா. ஏய் இங்க இருந்து டவர்ல இருந்து அடிச்சிருக்காங்கடா லூசு பசங்க. அவன் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். யார் அது இப்படி எட்டி பார்க்குறது? டபுள் ஜூம் பண்ணி ஐகேவா ஏலியனா? அதான் அப்பா டயரை சுட்டாங்க நாய். கார் ஓட்டியிருந்தேன், டயரை சுட்டான், நின்றுச்சு கார் ஓட்டுதான். எட்டி பார்க்குறான் ஐகே. அடி அவனை கவர் ஃபயர் விடு, நான் போயிட்டு வரான். அந்த சிம்னி மேலே ஏறும், அது வரைக்கும் அவன் கவர் பண்ண. ஒருத்தனை நடுவில் இருக்க அவனை டவுன் பண்ணிட்டான். சூப்பரா ஃபினிஷ் பண்ணுங்க அவனை. ஒன்று அவங்க 2 பேர் மேலே இருக்கானுங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸு 2 பேர். ஒருத்தர் மேலே இன்னொருத்தன் ஸ்னைப் பண்ணுறான். ஒருத்தனை டவுன் பண்ணிட்டான். ஏய் அடிடா அடி ஐக்க. ஏய் டவுன் பண்ணிட்டான்டா என்ன நாய். அவனை காலி பண்ணுங்கடா, அவன் ரிவைவ் பண்ண போறான் அவன் ஃப்ரெண்ட. அவனே செல்ஃப் கஷ்டப்பட்டு ஒருத்தனை காலி பண்ணான். நானும் கஷ்டப்பட்டு ஒருத்தனை டவுன் பண்ணேன். 2 பேர் நின்னுட்டாங்கடா. 3 பேர் இருக்காங்கடா. எக்ஸ்ஆர்கே யூஸ் பண்ண அந்த இது அதுதான் நல்லா இருக்கு. நான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஆனால் அக்யூரேட்டாக தான் இருக்கு. அந்த ஸ்னைப் ஸ்கோப்பும் நல்லா இருக்கு. அதுதான் அதுக்காக டியூன் பண்ண லாங் ரேஞ்சுக்காக. சாஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன், போய் அடிச்சிருக்கேன். இந்த சைடு இருக்கான். Enemies dropping into the AO. Shit. இங்க இருக்கான்டா, சாவடிச்சிட்டான்டா. ஷிட். மைன் போட்டு வச்சிருக்கான் பொறுக்கி நாய். அவங்கள விடக்கூடாதுடா.
எவ்வளோ காஸ்ட் ஆனாலும் சரி இவனுங்க தூக்கணும் கட்டாயம். ஏலியன் என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஸ்னைப்பர் லோட் அவுட் எடு. ஸ்னைப்பர் லோட் இல்லைங்க, மாத்திட்டேன். இப்போதாங்க மாத்தினேன் சார். ஷார்ட் கன்னுக்கு மாத்திட்டேன். செத்துட்டு திருப்பி வந்து மாத்திக்கிறோம். இல்லப்பா, ஸ்னைப்பர் லோட் அவுட்டையே சேஞ்ச் பண்ணி விட்டேன். நான் வேற ஸ்னைப்பர் லோட் அவுட் இல்லை. கீழே வந்துட்டான்டா நாய். ஐயோ, எங்க எத்தனை பேர் இருந்தாங்க? கீழே இருந்து உங்ககிட்ட வந்துட்டான். வரேன், நான் பார்த்துட்டேன். அப்படியே அடுத்த இடத்துல வந்துட்டேன். எங்க இருக்கான்? வண்டி எடுத்துட்டு வரானுங்க. ஐயோ, ஏலியன் அடிச்சிட்டாடா. 2 பேர் இருக்காங்கப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இல்லடா, ஹேக்கர் நாய்டா, அடிக்க முடியல. ஆட்டோ லாக் வச்சு அடிக்குதுங்க. ஆட்டோ லாக் நம்ம வர்றது தெரியுது அவங்களுக்கு எங்க இருந்து வரோம்னு. இத்தனையும் அவன் தெரியக்கூடாது. நான் ஏர்ல இருந்து வந்தேன். ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க, நோட்டீஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன். இம்போர்ட் வால் ஹேக்ஸ் இப்படிதான் இருக்கு. ரெண்டுமே ஆமா, நான் போய் யூஸ் பண்ணும்போது தெரியல. ஏன்னா சுத்தி வந்து அடிக்கும் போது கரெக்டா தலையில அடிக்கிறாங்க. அண்ட் எங்க எக்ஸாக்ட்லி இருக்கும்ன்றதும் தெரியுது அவங்களுக்கு. ரெண்டுமே இருக்கு. வாங்க போய் திருப்பி போய் அடிக்கலாம் நாய்ங்களா. அவங்கள விட்டு சொல்றேன். வேற யாராச்சும் என்கேஜ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது கான்ட்ராக்ட் பண்ணலாம். இல்ல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. என்னதான் நடக்குது பார்த்துடலாம். ஐயோ, பாத்தீங்களா அவனை? இல்லையே, எங்க இருந்தோம் கடைசியா? அது பெரிய இதுல இருக்காடா, இன்னும் இங்கதான் இருக்கான். நான் மார்க் பண்ணிருக்கேன் பாரு. இன்னும் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டு இருக்கான் யாரையோ. HDR மாதிரி வராதுடா மாடர்ன் வார்ஃபேர். ஆமா, மேல தான் இருக்கான். டாப் ரூஃப்ல அந்த இதுல இருக்கான். நடுவுல கிடையாது, அந்த ஃபர்ஸ்ட் ரூஃப், அந்த மேல டாப்ல அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதுல சுத்திட்டு இருக்கான். Enemies are dropping into the area. Watch the skies. ஒரு சான்ஸ் கிடைச்சு நான் அப்போ கீழே விழுந்துட்டேன். இல்லைன்னா அந்த நாயை காலி பண்ணிப்பான், மேலே இருக்க நாயை. சரியா இறங்கல. Oh God. What happened? என்ன தொத்திட்டு வரானுடா எனிமீஸ். இது உன் கீழே இருக்கானுங்க. Oh God. என்னைய சேஸ் பண்ணிட்டு வரானுங்க. உங்க பக்கத்துல இருக்காங்க எனிமீஸ். கேப்ல வந்து இங்க இருக்கான்டா. எங்க இருக்கான்டா? ஐக்கே இருக்கான், அவன் ஃப்ரண்ட்ல இருக்கான். 2 பேரும் சுத்தி வந்து அடிச்சிட்டானா நாய்ங்க. கணேஷ் டவுன்டா. ஓகே. லொகேஷன் மாதிரி வந்துச்சு. சே, ஓடிட்டான்டா. டிஸ்டன்ஸ் நாய். ஷார்ட் கன் ரேஞ்சுக்கு வெளியே போயிட்டான். குச்சி அடிக்க முடியல ரோல் பண்ணி. அவ்வளோதான்டா. அந்த ஷார்ட் கன் ரேஞ்சை விட்டு வெளியில போயிட்டானா ஒன்னும் புடுங்க முடியாது. ஷார்ட் கன் வச்சு அவன் ஒரு ஸ்டெப் பேக்ல போட்டுட்டே இருப்பான். நீ வந்து வேற வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஷார்ட் கன் ஆக்சுவலாக 100 meters to 150 meters வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கணும். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியலி வந்து இந்த இதை நர்ஃப் பண்ணி வச்சிருக்கான் பாரு. அந்த ஸ்லக்லாம் அப்படி இருக்காது. வேற இந்த கேம் ரெயின்போ 6ல எடுத்து பாரு, செம்ம பவரா இருக்கும் ஸ்லக். ஸ்னைப்பரோட பவர் அடிச்சுனா மூஞ்செல்லாம் பேந்துரும். அது இதில் தான் அழுது நர்ஃப் பண்ண வச்சிருவான். வெறும் SMG மட்டும் தான் ஒர்க் ஆகும் அவனுக்கு. எங்க இருக்கானுங்க? பாத்துல அடிக்க ட்ரை பண்றான். ஐக்கு எங்க இருக்காங்களா? ஒருத்தன் அந்த பெரிய சிம்னிக்கு போயிட்டு இருக்கான்.
இங்க இருக்கான்டா. அங்க லாக் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஐக்கு டவுன் பண்ணிட்டான். நாய சாவுடா. செத்துட்டான்டா. ஆம்புஷ் பண்ணிட்டேன் நாய. பேக்ல இருந்து வந்து ஆம்புஷ் பண்றேன் இவரு. நான் ஒரு நாயை காலி பண்ணேன். அவன் ஃப்ரெண்ட் இந்த டவர்ல இருந்து அடிக்கிறான். இங்க இருக்கான். அதாவது லாக் பண்ணிருக்கேன். நான் ஓடிட்டு இருக்கான். ஆமா அடி வாங்கினா. ரூஃப்ல இருக்கானா? ஓடிறானுங்க. காலி டவுன் பண்ணிட்டான். சூப்பர். டே பிஸியா. ஆனா யாரோ வந்து ரிவைவ் பண்ண போறான். அவன் ஃப்ரெண்டையும் காலி பண்ணிட்டான். அந்த நாய் வந்தது அவனையும் காலி பண்ணிட்டான். நான் ஏறிட்டு இருக்கேன். வேற யாராச்சும் என்ன அடிச்சா கவர் பண்ணு. அவன் என்னதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நீங்க சைலண்டா போய் அடிச்சிருங்க. பார்த்து மைண்ட் வச்சிருப்பானுங்க. கேர்ஃபுல்லா. ஏய் வேற எவனோ அடிக்கிறான்டா. எங்க அடிச்சான்? பக்கத்துல இருக்கான் பாரு. எங்க செத்தா? டவர்ல ஏலியன் இருக்கான் பக்கத்து டவர்ல. ஏலியன் அந்த ரைட் சைடு டவர்ல இருந்து அடிக்கிறான்டா அவன். இங்க இல்ல. அடுத்த டவர். சரி வந்து மார்க் பண்ணு. இல்லையே. அவன் வரமாட்டான்டா. என் வியூவுக்கு வர மாட்டான். நீங்க அந்த சைட்ல இது பண்ணுங்க. ஸ்பான் பண்ணுங்க. அப்பதான் அவனை அந்த சைட்ல இருந்து அடிக்க முடியும். இங்க இருக்கான்டா. ஏன்னா நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மூவ் பண்ணிட்டான். அந்த சைட்ல மூவ் பண்ணிட்டான். ஐயோ டைம் முடிய போகுதுடா. அவனுக்கு பாத்து என்னதான் கட் பண்ணி லேண்ட் பண்ணினாலும் கரெக்டா பார்த்து அந்த இடத்துல கிளிண்ட் வருது. அந்த நாய் அடிச்சிட்டேன்டா. அந்த டாப்ல நின்று சண்டை போட்டதுனால 2 வாட்டி அடிச்சிட்டான். பாராஷூட்ல வந்தான். பாராஷூட்லயே அடிச்சிட்டான். ஒரு லேண்ட் கூட ஆகல. ஒரே அடி தான் பொலிச்சுன்னு. அவன் என்ன பண்ண அந்த அவனை 2 அடி அடிச்சான். உள்ள ஓடிட்டான் அவன் பயந்து. அந்த கீழே ஒருத்தர் சுத்திட்டு இருந்தான் அந்த ரவுண்டு கிட்ட. என்ன பண்ண மைண்ட் தூக்கி போட்டேன் சரியா செடிக்குள்ள. அவர் சுத்தி வந்தாரு பேக்ல. எனக்கு அந்த விஷன் தெரிஞ்சது. பல்ஸ் ஆச்சு. ஸோ மைண்ட் தூக்கி போட்ட உடனே பிளேட் உடஞ்சிது. டக்குன்னு பேக்ல வந்து அடிச்சிட்டான். அவனும் ஸ்னைப் பண்ணுவான். அது கூட அவன் வந்து அந்த செடியில தெரியல. லைட்டா மூவ் ஆச்சு. அப்போ வந்து அந்த நேம் டேக் தெரிஞ்சது. நாய் வந்து செம்ம கண்ணிங்கா ஒளிஞ்சிட்டு இருந்தது உள்ளுக்கு. பயங்கரமா இருக்கானுங்கடா இவனுங்க. ஒரு 2 minutes இருங்க, நான் வந்துடுறேன். இல்ல நீங்க ஒரு கேம் ஆடுங்க. இல்ல ஆட மாட்டானே. வா இல்ல கொஞ்சம் 5 minutes ஆகும். பரவாயில்ல இது போடுங்க. வந்துடுறேன் 5 minutes. இதை விட்டு நான் ஹோஸ்ட் பண்றேன்டா. பட் வெயிட் பண்ணலாம் ஏலியன் வராத வரைக்கும். என்னடா ஐக்கு நீ வந்து ஏலியன் காஸ்டியூம் போட்டிருக்க ஜட்டி? இல்லையே. அப்படிதான் காட்டுது. மாறி இருக்கும். கன்ஃபியூஸ். உன் காஸ்டியூம் வந்துச்சு. அவன் ஜெட்டி காஸ்டியூம் வந்துச்சு. உனக்கு கேரக்டர் மாறிடுச்சு இல்ல? இல்ல அதே என்னோட கேரக்டருக்கு ஜெட்டி காஸ்டியூம் போட்டு விட்டானா? இல்ல கேரக்டர் மாறிடுச்சு. அது எப்படி இருக்கும் லூஸ் தானே? அது ரொம்ப கேவலமா இருக்கும். நான் அப்படிதான் நினைச்சேன் நீ சொன்னதை வச்சு. போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன் குரூப்ல. பாரு யார் பேர்ல இருக்குன்னு. காஸ்டியூம் ஏலியன் பேர்ல. ஏலியன் காஸ்டியூம் உங்களுக்கு ஐக்கே ஒன்று யூஸ் பண்றான். சேஞ்ச் பண்ணிட்டான் காஸ்டியூம். என்னடா அது கண்ட்ரோலர் எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகும்? 3 நாள் ஆகி கூட சார்ஜ் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அது
அதுலடா உள்ள சார்ஜ் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த சார்ஜர் ஓகே. அது எவ்வளோ ஃபாஸ்ட் ஏறாது. அதான் பொறுமையா half an hourன்றான். ராக்னாக் என்ன பிராண்டா அது மவுஸ் பிராண்டு? என்னது ராக்னரோக்கா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. நீ செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல காசு வாங்காம. ரீஃபண்ட் கொடுத்துருவான்ல. ட்ரை பண்ணி பாரு அது மாதிரி ஏதாவது மவுஸ் கிடைக்குதா. கிடைச்சி இதில் வாட்ஸ்அப்ல டெஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. அப்படி நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம்ல. ஆமாம் ஈஸியாக இருக்கும். அதில் அப்படியே செக் பண்ணி பார்க்கணும் ரீகாயில் அந்த இது மாதிரி எய்ம் அசிஸ்ட் மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப தூக்குதா அந்த கன் ஃபயர். இந்த இது மவுஸ் இது ரொம்ப மட்டமாக இருக்கடா இங்கே மேலே அது ஷூட்டே பண்ண முடியலடா. கீ அங்கே ஒன்றும் கீழே வச்சிருக்கணும் இல்லைன்னா நடுவில் மவுஸ் எங்கே வச்சிருக்கணும். சைடில் இருக்கு பாரு கீஸ் சைடில் இருக்கும்ல அதில் ஏதாவது ஒரு கீ செட் பண்ணிக்கோ. எது அந்த 2 பட்டன் இதுவா? அது அவன் சிடி கொடுத்தான் தெரியுமா. அந்த சிடி எனக்கு சிடி டிரைவ் நான் ஃபிக்ஸ் பண்ணல சரியா. எந்த இடம் இல்லை. ஃப்ரண்ட்ல இது மாட்டி வச்சிருக்கேன் நான் அந்த ரேடியேட்டர். அது பெரிய தலைவலி அது ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி விட்டேன் நான். பட் அந்த சிடி இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ரீமேப் பண்ணலாம் நீ கீஸ். இது எப்படி தெரியுமா சிச்சுவேஷனலாக யூஸ் பண்ணும்டா. இப்போ நீ ஏதாவது சிங்கிள் ஷாட் கன் வச்சிருக்கேன்னு வையேன் அது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினா பர்ஸ்ட்ல ஃபயர் ஆகும். புரியுதா உனக்கு? பவர் அடிக்கும். இப்போ ஃபால் ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஷாட்ஸ் அடிக்கலாம். ஒரு சில எக்ஸ்டர்னலாம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஷார்ட் கன்லாம் நீ யூஸ் பண்ண முடியுதா? ஷார்ட் கன் கூட 3 ஷாட்டாக போகுது அதை கிளிக் பண்ணினா. அது ஃபாஸ்ட் டேப் பண்ணேன்னு வையேன் செம்ம ஃபாஸ்ட்டாக செத்துருவானுங்க. பர்ஸ்ட் ரைஃபிள் இன்னும் டபுள் பர்ஸ்ட் ஆகும் சிங்கிள் பர்ஸ்ட் ஆகிறது. புரியுதா? அது மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரோல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம்டா டேப் பண்ணலாம். பட் இவனுங்க வந்து ஒரு இடத்துல நிற்கணும். அதுதான் ஒரே இது. ட்ரை பண்ணி பாரு ஒரு வாட்டி. மார்க்ஸ்மேன் ரைஃபிள்ஸ் அதெல்லாம் வந்து செம்மையாக யூஸ் பண்ணலாம். எனக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் பண்ணலாம். பட் அந்த டைமுக்கு அந்த வரல எடுத்துட்டு போயிட்டு அந்த வச்சு அடிக்கிறதுக்கு கஷ்டமா. அது நான் மார்க்ஸ்மேன் யூஸ் பண்ணுவேன்ல நிறையா. அது யூஸ் பண்ணுவேன். க்ளோஸ் ரேஞ்சில் சடனாக வந்துட்டாங்கன்னா டப் 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 டப்னு அது பண்ணுவேன். போய் செத்துருவானுங்க. இல்லைன்னா என்ன பண்ணும் ஸ்னைப்பரை வந்து ஷார்ட் கன் லோட் அவுட்ல வச்சுட்டு அது அந்த ஷார்ட் கன் இது ஸ்னைப்பர் அப்படி யூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். டபுள் ஷாட் வரலன்னு நினைக்கிறேன். அது பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டேன். MK2 வேணா பண்ணலாம் நீங்கள். பட் MK2 வந்து டேமேஜ் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் MK2 வந்து ரீலோட்லாம் ஃபாஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது அக்யூரஸி இல்லைடா க்ளோஸ் ரேஞ்சில் கூட. நேரே நின்றுட்டு இருக்கும் போது கூட 2-3 ஷாட் அடிச்சதுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆகுது. லூஸ் தனமாக இருக்குது. ஹிப் ஃபயர் அக்யூரஸி எல்லாம் பூஸ்ட் பண்ணி கரெக்டான டியூன் பண்ணேன் நான். சரியா? எந்தெந்த அட்டாச்மெண்ட்ஸ் போட்டால் ஹிப் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் ரீலோட் ஃபாஸ்ட் ஆகும் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வேலைக்கு ஆகும். க்ளோசஸ்ட் வந்து அந்த லாக்வுட் 680 ஷார்ட் கன் இருக்குல்ல அதுதான். அந்த மாதிரி நீ யூஸ் பண்ணலாம். வேற எதுவுமே வந்து செட் ஆகல. சரியா? நீ இப்போ வெப்பன் மாத்தல டெஸ்ட் பண்ணலாம் போய் பண்ணி வச்சுக்கோ. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். SOS சப்போர்ட்டர் ரீகாயில் நிறைய இருக்குடா. பயங்கரமா தூக்குது. ஜாக்பிஎஃபி போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கா இல்லையா. நமக்கு எதை போட்டாலும் ரீகாயில் தூக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஆமா அப்படியே தலையில லாக் பண்ணி அடிச்சு. இதுல இந்த பட்டன்ல என்ன அட்வான்டேஜ்னா மார்க்ஸ்மேன் ரைஃபிள் யூஸ் பண்ணிட்டு 2 ஷாட்ல காலி பண்ணிடலாம். 2 கிளிக்ல காலி பண்ணிடலாம். ஃபாஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஆனா எல்லாத்துலயும் ஒர்க் ஆகுது. ஒரு சில கன்ஸ்ல வந்து அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படியா? ஆமா. இது கொஞ்சம் ரீகால் ஜாஸ்தியா இருக்கு. அந்த இந்த நீ ஒரு சொன்ன SOV ரிவர்ட்டரா அது ரீகால் நிறைய இருக்கு. டேமேஜ் நல்லா இருக்கு. பட் ஹாரிசான்டல் வந்து கேவலமா போகுது. ஜாக் பிஎஃபி போட்டு கூட நல்லா இல்லை. மேபி ஏதாவது ஒரு காம்பன்சேட்டர் தூக்கி போட்டு பார்க்கணும். நான் சொல்கிறேன் எந்த காம்பன்சேட்டர் ஒர்க் ஆகும்னு. ஹாரிசான்டல் பூஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். லாக் ஷாட் KT85 இல்லை
செகண்ட் ட்ரை. இல்லடா இது எடுத்துட்டு போறதுக்குள்ள நான் அந்த இதே ஃபாஸ்ட் கிளிக் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அதே ஈஸியா இருக்கு. எது? அந்த டபுள் பட்டன். அந்த மைட் பி ஸ்னைப்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஆர் இருக்குல்ல, டிஆருக்கு ட்ரை பண்ணி பாரு. டிஒய்ஆர் அதுக்கு ட்ரை பண்ணி பாரு. அது டபுள் ஷாட்ஸ் போதா பாரு. அதில் அந்த மாதிரி கண்ணில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது 2 ஷாட்டில் தானே டவுன் ஆவாங்க. ஒரே புல்லட்டில் 2 ஷாட் போச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. புரியுதா என்ன சொல்லுங்கள்? நான் ஸ்னைப்பருக்கு ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகல. ஸ்னைப்பருக்கு வராது, போல்ட் ஆக்ஷனுக்கு ஒர்க் ஆகுது. செமி ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இல்லை பர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாரு. எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் போகும். கேட் டைமர் தான் நல்லா இருக்கு. ஆமாம், என்னோட லோடவுட்டில் நான் மோஸ்ட்லி கேட்ஏஎம்ஆர் தான் எடுப்பேன். நான் ஒரு பில்டு வச்சுருக்கேன், என்னோட சொந்த பில்டு. எக்ஸ்ஆர்கே ஸ்டாக்கரோட அதுதான் நல்லாயிருக்கு. கேட்ஏஎம்ஆர் கன்சிஸ்டண்ட்டாக ஏம் பண்ணி அடித்தா 1 ஷாட் தான். என்னோட நிறைய கிளிப்ஸில் ஒரு சூப்பரான ஷாட்ஸ் இது பண்ணியிருப்பேன். பட் இது இப்போ இந்த ஹேக்கர்ஸ் அதிகமாக ஆனாங்க ரீசெண்ட்லி. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு மாதிரியான லேக் இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குடா SOA சப்போர்ட் ரீகால். இந்த மாதிரிலாம் ரீகால் இருந்துச்சு. சிங்கிள் ஷாட் வச்சு பார்க்குறேன். சிங்கிள் ஷாட் நல்லா இருக்கு. SOA சப்போர்ட்டர் சிங்கிள் ஷாட்டில் வச்சு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி பாரு. பர்ஸ்ட் ஃபயர் ஆகும், அது ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் ரீகால் கம்மியாக இருக்குது. இந்த பேசியிருந்தீங்க அங்கிள் ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் மவுஸில் ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்குடா, அதை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணினா டபுள் ஃபயர் ஆகும். அதுதான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. டபுள் ஃபயர், டபுள் பேரல் ஷாட் என்ன? டபுள் பேரல் இல்லை, எந்த வெப்பன்னாலும் டபுள் ஷாட். எல்லா வெப்பனாலும் ஒரு சில 43 இது யூஸ் பண்ண இதே வச்சு டபுள் ஈஸியாக கில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணு தயவுசெய்து. கேபி ப்ராட் சைடு வச்சு கூட ட்ரை பண்ணி போகிறது நல்லாயிருக்கும். அதெல்லாம் மனுஷங்களுக்கு தாங்க, நான் ஏலியனுங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. அதானே ஒன்றும் இல்லைடா. ரெடி ஏலியன். எம்டி ஸ்பெட் பண்ண போறோம். ஏய் ஸ்டார்ட் பண்ண ஐக்கு, நீ தான் லீடர். 762 இல்ல எந்த எம்டி? அசால்ட் ரைஃபிள் 762 ஐக்கி ஸ்டார்ட் பண்ண எல்லாம் கெனடியன்ஸா வருவாங்க, அவரை இந்தியன்ஸே வர மாட்டாங்க. பேட்டில் ரைஃபிள் தான் 762, அசால்ட் ரைஃபிள் வந்து MTZ 556. அதானே சொல்கிறேன்.
ஏன்னா அதை பஃப் பண்ணோம் ரீசெண்ட்லி, அது நல்லா இருக்கும் அது. சைட் விண்டர் கூட ட்ரை பண்ணு தனுஷ், அது டேமேஜ் செம்மையா இருக்கும். வரமாட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நீ என்ன நினைக்கிற ஏலியன்? அதை சொல்ல மாட்டேப்பா. அவர் என்னதான் கேட்டாரு, உங்களை கேட்கல. அதை ஏன்டா 3Dல சொல்ற? சந்திரமுகி மாதிரி என்னதான் கேட்டாரு அப்படின்னு ஏன் சொல்ற?